நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் எங்கே வரணும் நீங்கள் போட்டுக்கலாம். போன வருஷம் கொஞ்சம் ஜெயிக்குது, நான் அழகாக பண்ணிங்க, நல்ல பேசுங்க. ஓகே ரைட்டா? வேண்டாம் குழப்பது கிங்டம் ஆஃப் காட். இறைவனோட கிங்டம் என்ன பண்ண ராஜி இது காமிக்கணும். அவங்க பயங்கரம் எல்லாம் வரும். நீங்களும் ஒரு ஏஜில் ஆயிட்டீங்க, நீங்களும் ஆயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த காட் blessing conveying the purple kingdom of God. நீங்களும் போக அந்த outpost டிவைனா நான் ஒரு ஒளி. அதாவது நைட்ல நடக்கிறீங்க, நைட்ல வந்து ஒரு லைட் போடுங்க மேடம், நைட்ல போகும்போது காட்டுற லைட் போடுங்க, என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஒரு இருட்டுல வந்து லைட் போடுங்க மேடம், காட்டுல போயிட்டு என்ன நடக்கும், பூச்சிக்கெல்லாம் வரும், எல்லாம் புத்த கடற்கரை மேல வரும், என்ன லைட் வருது, எல்லாம் கிட்ட போங்க. அதே மாதிரி நீங்க ஆயிரீங்க. இருட்டான உலகத்துல நீங்க லைட்டா மாறும்போது எல்லா சோர்வும் கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி நீங்க ஆகணும், பயப்படாம ஆகணும், பயத்துறாதீங்க, நீங்க ஆவீங்க. அதான் லைட், க்ளோவிங் லைட், ரேடியேட்டிங் லைட், இன்டென்சிஃபைட் லைட் ஃபர்ஸ்ட் லைன்ல போடுறீங்க. God consume the darkness. இருக்கிற இந்த இருட்டெல்லாம் எல்லாத்தையும் பற்றி பிரைட் ஆகிங்கன்னு கேட்குறீங்க, நடக்கும். நமக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக flowing through the crystal river. அது என் மூட்டுக்கு அந்த உள்ளுக்கு தான் ஒரு லைட்டான ஒரு ஆறு போகுது, மூட்டை கிளீன் பண்ணி கிளம்புது, என் மூலியமா போகுது, இப்படி ஒரு ரிவர் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக போகுதுன்னு அது எல்லாமே நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கேன் மேடம். எல்லாம் செய்யுங்க, சரிங்களா? குட். நெக்ஸ்ட் simply start climbing ladder. லெஃப்ட் ஏறுங்க, செஞ்சு தப்புக்கலாம், மன்னிப்பு கேளுங்க. அந்த குட்னஸ் உங்களுக்குள்ள வந்து இன்னும் நீக்குங்க, நல்லது செய்யுங்க. நெக்ஸ்ட் forgive and forget. நான் மன்னித்து மறந்து விட்டேன், நான் மன்னித்து மறந்து விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் be useful to others. மொத்தம் நல்லதா இருங்க, நல்லது செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து மேடம் நீங்களாம் எத்தனை வாட்டி சாப்பிடுவீங்க? 3 வாட்டி. நீங்க மேடம் 3 வாட்டி. நீங்க மேடம் ஏன் டைம் மேடம் 2 சாப்பாடு. என்ன ஃபுட்ஸ் மேடம்? எல்லாம் சுகர் மேடம். ஓகே. நீங்க மேடம் 3 தடவை. யார் 4 தடவை சாப்பிடுறது? யார் நினைச்சா சாப்பிடுவோம்? அந்த மாதிரி இருக்காங்களா? நினைச்சா சாப்பிடணும். ஆமா இல்லையா மேடம்? எஸ் இருக்காங்க, சிங்கம் இருக்காங்க, நினைச்சா சாப்பிடுறாங்க மேடம். உடம்புலாம் கடை, அங்க கடை, இங்க கடை, அங்க கடை. அப்பா நான் போய் கஷ்டப்பட கூட அன்இமேஜின் சாப்பிட பயன் சாப்பிட. சரி மேடம், நீங்க என்ன பண்ணீங்க மேடம்? ஒரு வாரத்துல 2 வாட்டி சாப்பிடாதீங்க. ஒரு நாளுல ஒரு 7 நாள்ல 2 மீல்ஸ் விட்டுருங்க, எடுத்து ஏழைக்கு எல்லாரும் தமிழோட பசியே இருக்காது, எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்களும் ஆரோக்கியம் ஆகிடுங்க. எவ்வளவு குறைச்சி சாப்பிடுறீங்களோ ஆரோக்கியம். ஒரு வாரத்தை 2 சாப்பாடு மேடம். மேடம் ஆமா கொடுங்க, யாரும் ஒரு நண்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க சரி ஒரு நாள் சாப்பாடு வந்து 30 ரூபாய், ஒரு வாரத்தில் 60 ரூபாய் எடுத்து கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஏழைக்கு கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. என்ன போச்சு மேடம்? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இறைவன் நம்ம பிள்ளைங்க போயிட்டே இருப்போம். நம்ம இதெல்லாம் செய்யும்போது நமக்குள்ள அந்த விஷயங்கள் வந்துட்டே யாருமே சாப்பிடும் மேடம். ஒரு நாள் சாப்பாடு பரவாயில்ல மேடம், ஆரோக்கியமா இருக்கு. நம்மளும் ஆரோக்கியமாயிடும், அவங்களுடைய பசி போயிடும். ஆமா, அந்த மாதிரி செய்யலாம். நல்லா சூப்பர் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மெனக்கட்டணும், கொஞ்சம் மெனக்கட்டா இதெல்லாம் நடக்கும். சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட கேட்குறீங்க. ஆமா சார், நிறைய பேருக்கு
தெரியல சார். நீங்க சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் அவேர்னஸ் வருது சார். அவ்வளோதான். நீங்கள் போ ஏட்டு போய் போடுங்க. அதில் டி நகர் எல்லாம் ஸ்வீட்ஸ் ஏதோ போன ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ஸ்வீட்ஸ் சார். எல்லாம் ஸ்வீட் 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 எல்லாம். Yeah? So be useful to others. Next it. You climb down the ladder. ரொம்ப சிம்பிள் மேடம். Pride. Pride. யார் தெரியுமா? என் மகன் யார் தெரியுமா? நம்ம லேடர்ல இருந்து கீழே எடுத்துட்டோம்னா வழி. யார் யார் தெரியுமா? முப்படம் எடுத்துருமா? செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா தங்களை பார்த்து விடுதான். இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா லேடர் விட்டு கீழே இறங்கிடும். இறங்கிடும். நிச்சயமா. ஏன் குடும்பம், ஏன் புள்ள, ஏன் புருஷன், நான் வச்சுக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா செல்ஃபிஷ். ஓகே. செல்ஃப் சென்டர். நானே தான். நான் தான் யாரும் முக்கியம் இல்லை. நம்ம ஈவல் தாட்ஸ். ஈவல் தாட்ஸ் அவன் ஒழுங்காக கொடுக்கும். சாப்பிடும். காணாத அவனுக்கு சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஈவல் தாட்ஸ். சும்மா இருக்கிற அவன் சரியில்லாம அதை பண்ணா இதை பண்ணா அப்படி சொல்லிட்டு earthly desires. இது வாங்கணும் அது வாங்கணும். நான் ஒரு கிளாஸ் போனேன் மேடம் விஜயவாடாவில். வெளியே போயிருந்தாங்க சேலை கட்டிட்டு. நான் சும்மா கேட்டேன் மேடம் how many sarees you got கேட்டேன். 600 சாரி வச்சிருக்காங்க. 600. சாதாரண சாரி தான் மேடம். எல்லாம் பட்டு சாரி 600. நான் கேட்டேன் ஒரு நாள் கொடுக்காதீங்கன்னு கேட்டேன். எவ்வளோ வரும் சார்? பட்டு சாரி எவ்வளோ வந்துருக்கு அந்த காசு? ஒரு பட்டு சாரி எவ்வளோ சார்? 10,000 மினிமம். சரி 5 to 6 எவ்வளோ பணம் வரும்? கடைசியில் அவங்க சரி சார் யார் கருத்து கொள்வா? யார் கருத்து கொள்வா? மேலே அவன் அடுக்கி வைக்கிறா பார்த்தீங்களா? அவன் கருத்து கொள்வா. பிரேசிலுக்கு போனேன். பிரேசிலுக்கு எத்தனை ஷூ? 400 ஷூஸ் வச்சிருக்கா. பிரேசில் 400 ஷூஸ். மேடம் நீங்க பாக்குறீங்களா எல்லாம் நடந்துட்டு வந்தா சிங்கப்பூர் மலேசியால ஹேண்ட்பேக் கொடுங்க. என்ன பிரைஸ் எத்தனா? 2000 3000 5000 மேடம். ஹேண்ட்பேக் வச்சுக்கறாங்க இல்ல? அங்கே 5000 ரூபாய் 6000 பேக்லாம் வாங்குறாங்க. இது ஒன்று லிப்ஸ்டிக் இந்த திருவுக்கு அவனா இருக்கு. ஃபுல் பேக் இருக்கு. அதான் ஃபேஷன். 3000 4000 $US. அடே பே பர்ஃபியூம் வந்து மாதிரி பர்ஃபியூம் $800. நான் கேட்பேன் யாரை ஸ்மெல் பண்ணான்னு கேட்பேன். இந்த மாதிரி ஆடம்பர செலவுலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண ஆமா படியில கீழே இறங்கிடும். ரைட். ஆமா பாம்பு பறவை போகுதுல சார். இதான் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணோம். அதை பண்ணணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும். நீங்கள் அவங்க சேர வேணும். இது எல்லாம் இருக்குல்ல A to B தான். எங்கே சாப்பிடுங்க சாப்பிட போனோம் A to B. தேடுவாங்க A to B எங்கே இருக்கு. அங்கே போனால் அவன் கியூவில் நிற்கணும். அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். போன அந்த மாதிரி எடுத்துட்டு அப்போ போன மேடம் பார்க்க போகணும். இந்த கடையை போயிட்டு வெயிட்டிங் நிற்க கூடாது. சாப்பிட்றதுக்கு முதல்ல நம்ம டோக்கன் நிற்க வச்சு வெயிட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்கேயோ போனோமா ரோட்ல அதான் சார் என்ன சொல்றாங்க இதை புரிஞ்சு கூட 3 வருஷம் ஆச்சு. இந்த கையெழுதி போட்டு இருக்குல்ல நம்ம ஊர்ல அவங்ககிட்ட யார் போகணும் நம்ம நினைச்சிருப்போம். பக்கத்துல A to B போவோம். நம்ம தான் A to B தான் போவோம். ஒரு நாள் ஏன் அவன் கையெழுதி போடுறது அதே தோசை அதே மாவிட்டு தான் சாப்பிட்றான். ஏன் அவங்ககிட்ட கொடுத்து அவனுக்கும் ஒரு குழப்பாச்சு ஒரு வியாபாரம் ஆச்சு. நம்மளுக்கும் வந்து கலப்படமெல்லாம் அது ரொம்ப ஆச்சு. ஏன் அங்கே போய் சாப்பிடக்கூடாது? அவங்களுக்கு நம்ம வியாபாரம் கொடுக்க மாட்டோம்ல அங்கே போய் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு அறிவு கூட சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம விளக்கம். அதே நேரத்தில் A to B போய் நீங்கள் நம்ம நிற்கிறோம் சார் ஒருத்தங்க டேபிளில் நான் அதில் போய் என்ன சார் தப்புன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. டேபிளில் இப்போ 5 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. நான் வந்து வெயிட்டிங் நிற்கிறேன். இவன் எதிர்த்தாலும் நான் உட்கார முடியும். சீக்கிரம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுங்க. ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும். 2 மணி நேரம் உட்காந்து சாப்பிடும். 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அது வரைக்கும் நான் நிற்கிறேன். அப்போ எங்கிட்ட வரக்கூடிய காசு நமக்கு போகும். எவ்வளோ பிரச்சனை ஏன் அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும்? சிம்பிள் தானே போடப்போம். அப்படிதான் ஸ்பெஷலாக போடப்போம். உங்களுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த போது நான் ஜெயம் மேடம் அப்போ ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. அந்த ஊர்ல எங்கேயுமே ஹோட்டல்லாம் கிடைக்காது. பெரிய ஹோட்டல்லாம் இல்லை. திருவண்ணாமலை போகும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு கடையில அங்கெல்லாம் நம்ம போன வண்டி நிற்க கூட நிற்காது. அங்கே நிறுத்தி இங்கே ஏறுங்க அப்படின்ட்டு ஏறி அந்த அம்மாட்ட தோசை போட சொன்னார். அவங்க தோசை போட்டு கொடுத்தாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அதுக்கு
டீயும் பாலும் தான் கேட்டேன். எங்ககிட்ட பால் இல்லை, முன்னாடி தான் கடை, அந்த கடையை அடைச்சிட்டாங்க, யாராலும் கிடையாது அப்படின்னு. சார் கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு உபயோகத்துக்கு பால் வச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. வச்சிருக்கேன், அதில் டீயை போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த அம்மா டீ போட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சார் சொல்றாரு, யாராவது வந்து கேட்கும்போது உங்க தொழில் டீ இல்லைன்னு சொன்னா உங்க வியாபாரம் போயிடும், எதுனாலும் வந்து கேட்டோன்னு இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத வச்சு போட்டு கொடுங்க, நாங்க ஒன்றும் பெருசா கேட்கலையே, நீங்க கொடுக்குற டீயை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புது லெசன் கொடுத்தாரு. எங்களுக்கும் அது புதுசா இருக்குது. ஆமா மேடம், அவங்க பண்ணுவாங்க, ஏன் அவங்க போக மாட்டாங்க, நம்ம ஓடி பெரிய வண்டி பெரிய வண்டி இங்க வந்து நிக்குது அப்படின்னு நாங்க நிறைய பேர் போயிருந்தோம். இவ்வளவு பெரிய வண்டி இங்க அவங்களுக்கு நம்ப முடியல. ஏன்னா ரொம்ப சாதாரண ரோட்டு கடை அந்த இதுல அந்த ரோட்ல வச்சுதான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க தோசையெல்லாம். அது மாதிரி புத்தம் சந்தோஷப்படுறது, அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் தயாராக அவ்வளோ மோசமா இருக்கும். அப்படி மோசமா தான் 2 நாள் வைத்தா போகுது, அவ்வளோதானே சார்? அதுதானே மேடம், பார்த்து போது இப்போ நம்ம வைத்தால போவோம், நிமிஷம் ஸ்ட்ராங் ஆகிடும், அவ்வளோதானே மேடம். எந்த ஊரில் என்ன நான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எங்கப்பா எங்கே வரும் உட்காந்து சாப்பிட மேடம், சரியா? அதனால இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆப்பிரிக்கா சாப்பிட போட்டுருக்கு, பருப்பு சாப்பிட போட்டுருக்கு, தாய்லாந்து சாப்பாடு, கர்நாடக சாப்பாடு, ஜப்பான் சாப்பாடு, கொரியா சாப்பாடு, சாப்பாடு, சிங்கப்பூர் காசு, இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. ஒன்றுமே வாழ்க்கை தெரியும். நம்ம ஒரு ரெடி பட்டி வரும்போது ரெடியாக இருக்க மாட்டோம், அவ்வளோதானே. இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் செய்கிற வேலைக்கு என்ன சொல்லணும், நான் ஒரு 4 பூரா பயத்தில் ஃப்ளைட் ஏற முடியுமா சார்? இப்படியே இந்த ஃப்ளைட்டு பயத்தில் போகுது, கிச்சனை கேன்சல் பண்ண முடியாது, கொஞ்சம் ஆகணும். அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ரொம்ப ஆசை, இதுதான் சாப்பிட்றேன், நான் போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜெலஸ், தமிழ் என்ன மேடம்? அப்புறம் லஸ்ட், காமம். அவ்வளோ பேர் காமம் தான் நல்லது. ஓகே ரைட்டா? நம்ம செய்யற செயல்லாம் பண்ணோம்னா நம்ம மேல ஏறிலிருந்து கீழே இறங்கிடுவோம். மேல போற வழியை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர கீழே இறங்க வழி நம்ம பண்ணக்கூடாது. அதான் அங்கே நிற்க போறீங்களா, ஒன்றை கற்றுக்காதீங்க. கீப் யுவர் செல்ஃப், நானே நான் தான், எனக்கு ஒரு முறை தேவை. பி குட் ஒன்லி ஃபார் யுவர். உங்களை பார்த்துக்க, நீ அங்கே தான் நிற்பீங்க, அது மேலே போக முடியாது. நம்ம குடும்ப லெவல்ல நம்ம உறுப்பினர் லெவல் நான் நல்லா இருந்தா போதும், குடும்பம் நல்லா இருந்தா போதும், இந்த மாதிரி தாட். மேடம் எத்தனை பேர் சும்மா சாப்பிட்டு ஜீவிக்கிறாங்க மேடம், வீட்டில் வந்து சாப்பிட்டு மீட்டிங் பார்த்துட்டு உட்காந்து எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? வேலை முடிச்சுப்பேன், ரொம்ப பேர் சார். சம்பாதிச்சுப்பேன், சாப்பிட்டுப்பேன், டிவி பார்த்துப்பேன், வீடை கிளீன் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இதே மாதிரி மேடம் ஒரு லேடி கூப்பிட்டாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அந்த காலத்தில். போகும்போது எங்கள் பாட்டி ரொம்ப சீக்காக இருக்காங்க, வந்து ஹீல் பண்ணிடும். போனாக்கா 95 வயசு கிளம்பி உட்காந்து பார்த்தேன், என்னடா எத்தமா ஆசை 100 வயசு கேட்கணும். பாட்டிக்கு 100 வயசுக்கு ஆசை இல்லை பாட்டிக்கிற சொந்தக்காரங்களுக்கு 100 வயசு பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடலாம். 100 வயசு பாட்டி பர்த்டே கொண்டாடலாம். நான் யார் கஷ்டப்படுறது பார்த்தேன். பாட்டி கிளம்பி திருப்பிடும் அவ்வளோதான் மேடம். இப்போ என்ன இருந்தது, தண்ணி குடிக்கணும், நம்ம தண்ணி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க மேடம். டாய்லெட் போகணும், நடந்து போகணும், சாப்பாடணும், கிளீன் பண்ணணும், எவ்வளோ வேலை மேடம். போயிருங்க, அந்த நல்லபடியாக வாங்க, அதானே மேடம். அதாவது என்ன சொல்றாங்க சார், இப்போ 70-80 வயசுல நம்ம வீட்டுல பாட்டி தாத்தாக்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, முடியாம கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. ஐயோ இன்னும் நல்லா இருக்கா, இன்னும் நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த உடம்புல இருந்து கஷ்டப்படக்கூடிய யாரும் திக் பண்ணாதீங்க. நல்லபடியா அந்த ஆன்மா வெளியே போறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நல்லபடியா அந்த ஆன்மா போகட்டும். வீட்டு பிறந்து என்ன வேலை இருக்கோ அதை செய்யட்டும். ஏன்னா அந்த 80 வயசுல முடியாம வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா, நல்லபடியா போகட்டும் நம்ம நினைக்கணும். நினைச்சோம்னா தான் அவங்களும் நினைக்கணும், நம்மளும் நினைக்கணும். அது கூட சாருடைய விஷயங்கள் சிலது இருக்கு, அதை பண்ணோம்னா அழகா அந்த உடம்பு வந்து சோறு வெளியே Follow the 4 noble truths of Gautama Buddha. சரி மேடம், நம்பர் 1 என்ன பண்றது? Life may have inevitable suffering. தமிழ கொண்டு வாங்கதே. அதாவது மேடம் தமிழ் இருக்கா? தமிழ புத்தா இல்லையா? தமிழ புத்தா போஸ்ட் என்ன கொண்டு வாங்க? எல்லாரும் மேடம் ஒருத்தர் படத்தை போட்டிருப்பாங்க, கண்ணு மூடி இருக்கும், காதுல நீட்டமா இருக்கும். அதெல்லாம் இல்லை சார், ரெண்டா இருக்கா? இவங்களே கிரியேட் பண்ணது சார். அதுக்கு தான் டைம் இருக்கு, காதுல நீட்டமா இருக்கு, அது வெயிட் போட்டு வைக்கணும் சார். எல்லாம் தாட்
சரி சார், இந்த மாதிரி நம்ம தோட்டம் தான் வைக்கணும். புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சார் கௌதம புத்தரி 4 வழிகள் இதுல கொடுத்துருக்கு. ஒண்ணு பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு துன்பம் எல்லாருமே இருக்கு. எல்லாருமே இருக்கும். உங்களுக்கு இப்போ எனக்கு இருக்கும், ஏதோ ஒண்ணு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல இருக்கிறோம். ஓகே, சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், இது பண்ணணும், இல்ல காசு இல்ல, கல்யாணம் பண்ணல, இல்ல பிள்ளை இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு ஒண்ணு. ஓகேவா? ஏதோ ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு ஏதோ இருக்கும். ஒன்று இருக்கு. 10 பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் ஒண்ணு ஹையஸ்டா வச்சிருக்கோம். ஓகே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு துன்பம் நிச்சயமா இருக்குது. சரி, நாம மே இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், இருக்கும். நான் சொல்றேன் இருக்கலாம் அப்படிங்கிற சார். ஓகே, நம் துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இப்போ எனக்கு நல்லது இல்ல, நடக்குது, அந்த துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. இது காசஸ் ஆஃப் இட். இந்த லாங்குவேஜ்ல புரியுது. இப்போ நான் எனக்கு ஒரு கஷ்டம் மனசுல இருக்குன்னா அந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சரி, அந்த காரணம், இந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளியே வரதுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த துன்பங்களின் முடிவு தான் இந்த 8 வகையில இருக்கு. சார், எதைய பற்றிய விஷயமும் நமக்கு தேவையில்லை சார். உங்க ஆன்மா நல்லபடியா ஒரு செயலை செஞ்சு வெளியே வரதுக்கு வேற எதையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒன்லி இந்த புத்தருடைய 8 வழிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்க ஆன்மா எதுக்காக வந்திருக்கோ அதை ரீச் பண்ணிட்டு மேலே போயிடும் சார். அழகான முறையில் இந்த 8 வகை பாதைகள் என்னன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் இது இன்னொரு முறை சொல்றேன். ஏன்னா அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அவர் யோசனை பண்ணாரு, இதை பண்ணாரு, நிறைய விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ள வச்சிருக்கிறோம். ரொம்ப ஷார்டஸ்ட் மெத்தடு. நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துன்பம் நமக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏதோ ஒரு காரணம், நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவும் இருக்கு. அந்த முடிவு தான் என்ன நமக்கு தெரியல. அந்த முடிவுலேருந்து வெளியே வரதுன்னா இந்த 8 வகை பாதை. ஓகேவா? அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த துன்பங்களின் முடிவு 8 வகை பாதை. இந்த 8 வகை என்ன செய்யறோம் சொல்லுங்க பாருங்க. நல்லதையே பார்ப்பது அப்படின்னா என்ன சார்? நல்லதையே பார்ப்பது. இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். அதாவது நல்லதை பாருங்க, கெட்டதுலாம் மனசை கெட்டதை பார்க்காதீங்க. நல்லதை பாருங்க, நல்லதை பாருங்க, கெட்டதை பாருங்க. ஒரு படம் இருக்கு, சண்டை போட்டு பாக்ஸ் இது மாதிரி பண்ண முடியல. நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படாது. இப்போ நிறைய ஈடுகளை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம தேவையானது தெரியல. ஸோ நல்ல விஷயமான விஷயங்கள் பாருங்க. நல்லதையே பார்ப்பது, நல்லதையே நினைப்பது, எண்ணங்கள் நல்லா இருக்கு. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுற எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். ஹெல்பிங் டெண்டன்சி, எதை திங்க் பண்ணாலும் நல்லதாக திங்க் பண்ணணும். மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராமல் ஒரு எண்ணத்தை நம்ம நினைக்கணும். அடுத்தது நல்லதே பேசு. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா அப்படி நான் மாற்றி பேசணும். அவன் சரியில்லை, சரியில்லாமல் அப்படி பண்ணா, நீ இதை பண்ண, அதை அப்படி பண்ணா, சும்மா உட்காந்துருக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி தெரியாமல் பேசிட்டு கேட்டாலும் என்னதான் எண்ணங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா மொத்தமே வீணாகும். இது எப்படி இருக்கட்டும், நான் எப்படி இருப்பது சார். கிளாஸோடைய முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் எப்படி என்னை மாற்றிக்கிட்டேன்னா இந்த ஆன்மா இந்த பிறவில நல்ல செயலை சேகரிக்க முடியும். இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு என் பொண்டாட்டிக்கு சொல்லி, என் பிள்ளைக்கு சொல்லி, என் பையனுக்கு சொல்றது நோ. முதல்ல நான் எப்படி மாற வேண்டும், இதுதான் இந்த கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க, உங்க சோலுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை உங்க சோல் லேர்ன் பண்ணுது. ஸோ நீங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறனா உங்களுக்கு அந்த பாதை கிடைக்கும். அந்த பாதை ரொம்ப ஷார்ட்டான மெத்தட்ல தான் இந்த இது நம்ம யாரும் சாரும் சொல்லலை, சிவா சார் கூட சொல்ல, ஆல்ரெடி புத்தர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்க ஆன்மா இந்த வாழ்க்கையில எப்படி நடக்கணுமோ, இந்த பிறவில நீங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் சொல்லி சொல்றாங்க. நல்ல விதமான பேச்சுக்கள், எதை பேசினாலும் நீ என்னைக்கு உருப்பட மாட்டேன், அவன் உருப்படாம போயிட்டோம், நீ எல்லாம் நல்லா செஞ்சு படாது, நல்லதாக வந்துடும், உனக்கு நல்லது நடக்கட்டா அப்படி சொல்லி பழக்கம். ஸோ நல்ல விதமான பேச்சுக்கள், நல்ல நடத்தைகள் பார்க்கும்போதே அவன் எது செஞ்சாலும் நல்லா இருப்பா, அவன் ஒழுக்கமெல்லாம் வைப்பா, கரெக்டாக செய்ய வைப்பா அப்படின்னு நம்ம மற்றவங்க சொல்றபடி நம்ம வாழ்க்கையில நடக்கிற முறைகள் நம்ம நல்ல விதமாக நம்ம சொல்லணும். அடுத்தது நல்ல வாழ்க்கை முறை. யாரை பார்த்தாலும் ஐயோ அவங்க எதை செஞ்சாலும் நல்லா, அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம அடுத்தவங்க சொல்றோம் இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம எதை செஞ்சாலும் நல்லா தான் செய்யும். அவங்கள்ட்ட எதையுமே தப்பே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க லைஃப் ஸ்டைல் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை முறையே நான் எப்படி வாழ்றேன், உனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்ல உனக்கு
பார்த்துட்டு போக பாருங்க. அந்த மாதிரி 118 போற வேண்டாம் பிரிஞ்சிச்சு. நம்ம 2ல நிக்கிறோம் சார். இது பரவாயில்ல சார், 2ல நிக்கிறோம் சார். பையனி மேல 108 போகும் பரவாயில்ல. ஸோ பிஹெச் பார்க்கணும் 108. ஏதாவது ஒரு தப்பு படிங்க, பையனி ஒன்று வந்து நிற்கும். இது 2 படம் தான் எனக்கு தெரியும் வரும் படத்துல. பாருங்க சில கடல் வந்து சில பேர் சில சட்டை சில வருவாங்க. வந்துட்டு பாருங்க, என் காலை கழுவு காசு ஒரு தப்பு பண்ணுவாங்க. கடவுள் அனுப்பி நல்லபடி அனுப்பிடுறாரு. இவ்வளோ கருவா மாதிரி பண்ணுறாங்க. என் காலை கழுவு, என் இதை புட்டி அதை புட்டி இந்த மாதிரி பண்ண இல்ல சார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார், நீங்க பொதுவாக கேட்குறேன். எனக்கு உங்களால் நான் நிறைய அனுபவப்பட்டேன், நான் நிறைய மகிழ்ச்சி அடைவேன் சார். தயவு செஞ்சு எனக்கு காலை நான் உழுது கும்பிட்றேன் சார். அவதான் சார் எனக்கு இருக்கு சார். நீங்க ஒரு சார் இருங்க சார், கையெழுத்து கொடுத்தா போதுமா? இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. சில கூட கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே கத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படிதான் ஐ நோ ஹையர் தென் யூ. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் காலை வந்து கும்பிட்றேன், நீங்க அலோவ் பண்ணீங்க. இந்த மாதிரி மொத்தம் என்ன அது அலோவ் பண்ணக்கூடாது மேடம். சரி, காலை உழுதுறீங்க, அந்த சேர்த்து காலை கழுவுறாங்கல்ல, காலை உழுவுன காலை கழுவி போட்டு அது படிக்க மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு அதான் நடக்குதுல. தப்பு தானே நடக்குதா? உங்களுக்கு தப்பு நடக்கலாம். அந்த பேர் எல்லாம் பிடிக்கும். நல்லது செய்யறதுக்கு இறைவன் நமக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறான். அந்த வழியை செஞ்சுட்டு குட் பாயிண்ட் போயிட்டே இருக்குமே தவிர மற்றவங்களோட பிரைஸோ நான் தான் அவங்க எப்படி நினைச்சிருக்காங்க. இப்படிதான் மேடம் கீழே இறங்கி வருது. அதனாலதான் சிவா சாரோட ஸ்டைல் யாருக்கு பிடிக்காதுன்னா நல்ல விஷயத்தை சொல்றாரு. ஏன்டா கேளு, கேட்காட்டி போ, கேட்டவன்னு போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பாருங்க ஸ்பீக்கர் போடுங்க, வீடியோ போடுங்க. வயிறு போட்டேன் அவர் பாருங்க. கற்பூரம் அனுபவம் சார். அதான் பிரச்சனை. இது கற்பூரம் இதுல போது கற்பூரம் இதுல போகுதுன்னு சொல்றாங்க. இதை பார்த்துருங்க. இங்க வந்து பார்ப்போமா? அவர் ஃபாலோ பண்ணாதீங்க. சும்மா உட்காந்து தியானம் பண்ணிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு உட்காந்துருக்காதீங்க. வரக்கூடாது. எல்லாமே அவங்க இமிடேட் பண்ண பார்க்குறாங்க. இது பண்ணாரு, நானும் அந்த மாதிரி இருக்க போறேன், நானும் உட்காந்துக்க போறேன், தியானம் பண்ண போறேன், கிடைக்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. ஏன் திரும்பி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ பாருங்க சார், இப்போ வந்து இங்க வாங்க, ஹேண்ட் அடிங்க, ஹேண்ட் அடிங்க, ஹேண்ட் அடிங்க. இது
காலையில் போய் உட்காந்து கொசு கடி அந்த கடி இந்த கடி உட்காந்து 6 வந்து கண்டுபிடிச்சார். என்ன சார் சார் நீங்க என்ன அவர் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப இப்பதான் சிவாசன் என்ன பண்றாரு, நான் கண்டுபிடிக்க போறேன், நானும் பொறுப்பு போறேன். என்ன விட நானும் பொறுப்படுவேன், அவரும் பொறுப்படுவேன், நானும் பொறுப்பு போறேன், நானும் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு கொடுக்க போறேன். முடியுமா சார்? இதுதான் சார் பிரச்சனை. சரியா? போய் செய்யுங்க. ஓன கொடுத்தாங்க எப்படி பேசுறீங்க, எதனால பேசுறீங்க, கரெக்டா இது பண்ணுங்க. அதை போய் செய்யுங்க. எப்படி வேலை செய்யுது, எதுக்காக வேலை செய்யுது, எப்படி எப்படி பாய்க்கலாம். அன்னைக்கு போய் பார்க்குறேன், ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. எங்க எப்படி 2 வச்சு எப்படி பண்றாங்க, இல்லை யார் கற்றுக் கொடுத்தா? அவங்க சிஸ்டப்படி அவங்க சும்மா செஞ்சுக்கிறாங்க சார். இதுதான் ப்ராப்ளம். அது மாதிரி சரி, லா ஆஃப் கர்மா. லா ஆஃப் கர்மா அதாவது நீங்க என்ன விதையில நடுங்களோ அதான் வரப்போது உங்களுக்கு. சார் காடை போட்டு மோக் பண்ணாதீங்க. நான் இது கொடுத்தா காட் அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு. Do not do others what you don't want. மித்தவங்க என்ன செய்யும், உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதே ஒரு மித்தவங்க செய்யக்கூடாதுன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது நமக்கு என்ன பிடிக்காத ஒண்ணு இல்லைங்களா, அந்த பிடிக்காத விஷயத்தை மற்றவங்க செய்யாது. நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம சாப்பிடுறோம் சார், கொஞ்சம் கேட்டு நம்ம வேணாம் தூக்கி போடுறேன், நம்ம தூக்கி போடுறதால நம்ம வேலை கிடைக்கும், நம்ம சாப்பிடுவோம், அதை சாப்பிட மாட்டோம் இல்லையா, அப்போ அதை மற்றவங்க கொடுக்க கூடாது. அதுதான் சார் நம்ம வெரி குட். அதே மாதிரி கடவுள் எல்லாத்திலையும் இருக்கிறாரு, நம்மளாம் இறைவனுடைய குழந்தைகள். சரிங்களா? கடைசியில் நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம், மர்ஜ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தான் ஆரம்பிக்கணும், இப்பயே ஆரம்பிங்க, வெயிட் பண்ணாதீங்க. பூஜை இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ணலாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. பூஜை பண்றது, மந்திரங்கள் சொல்றது, பரிகாரங்கள் பண்றது, யாகங்கள் பண்றது, அங்கபரிசனம் பண்றது, அகைக்குளம் தூக்குறது, காவடி தூக்குறது, இதை பண்ணுவதால் ஒன்றும் வரக்கூடாது. உங்க மைண்டுக்கு தான் ஹாப்பி. நான் பூஜை பண்ணிட்டேன், நான் செஞ்சேன்,